பூமிகா, நான் உங்ககிட்ட அவ்வளவு மன்னிப்பு கேட்டேன். நீ இன்னும் என்ன நம்பலையா? நம்பு பூமிகா. சரிங்க மச்சான், நான் உங்களை நம்புறேன். அத்தை கிட்ட போன கொடுங்க. தோ குடுக்குறேன். ஒரு நிமிஷம் பூமிகா, அம்மா உன்கிட்ட பேசுமா? மருமகளே சொல்லுமா. இங்க பாருங்க, நீங்க இப்படி என்ன மருமகளேன்னு கூப்பிடுறதுதான் எனக்கு சந்தேகமா வருது அத்தை. அன்னைக்கு இப்படி சொல்லிதான் என்னையும் என் குழந்தையும் நீங்க கடத்திட்டு போனீங்க. அது அப்போ கெட்ட நேரம், கெட்ட புத்தி வேலை செஞ்சது. இப்போ அப்படி இல்லம்மா, எங்களுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுமா. நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருமா. சரிங்க அத்தை, நான் உங்க பேச்ச நம்புறேன். நான் புறப்பட்டு அங்க வரேன். உடனே வாமா, உனக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சரிங்க அத்தை, நான் உடனே புறப்பட்டு வரேன். போன் வைக்கிறேன். சரிம்மா. எங்க பூமிகா வரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு வந்துருவா. அவளை வரவேற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். வா வாடா வா வா. அக்கா, மதன் மச்சான் வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா சங்கரி. எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏன் சங்கரி அப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் இப்படிதானே நம்பி நம்பி ஏமாந்திருக்க. அந்த பயத்துல தான்க்கா சொல்றேன். சங்கரி, மச்சான் அத்தியும் இப்ப அப்படி இல்ல, நிஜமாவே திருந்தி வந்திருக்காங்க. இல்லனா அர்ச்சனா அக்காவே என்ன அங்க போக சொல்லுவாங்களா? அதெல்லாம் சரிதான்க்கா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்க்கா. என் மனசுல பட்டதுதான்க்கா நான் சொல்றேன். சங்கரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ பார்க்க தானே போற. மச்சானும் அத்தையும் என்னை எப்படி நல்லா பாத்துக்க போறாங்கன்னு. சரிக்கா, உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரி. நீ சந்தோஷமா போயிட்டாக்கா. செல்லம். அக்கா, அண்ணே, அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. நல்லபடியா போயிட்டு வா ருக்மணி. இந்த 2 நாள் நீ எங்க கூட இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ருக்மணி, இனிமே இந்த வீட்ல நீயும் ஒருத்தி தான். உனக்கு எப்போ எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ, இது பாரு, நீ போன் கூட பண்ண வேண்டாம், நேரா வந்துரு. என்ன? என்னமோ தெரியல, உங்க கையில இருக்கிற அந்த குழந்தை மேல எனக்கு அம்புட்டு பாசமா இருக்குது. தங்கச்சி, நீ வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வீட்டுக்கு வரணும். 2 குழந்தைகளையும் பக்கத்துல பக்கத்துல படுக்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அண்ணே, எனக்கு கூட இங்கேயே இருந்துடலாம் போலதானே தோணுது. என் சொந்த வீட்டுல அக்கா, அண்ணன், தங்கச்சி அவங்க கூட இருந்தா ஒரு நிம்மதியான சந்தோஷம் இருக்கும்ல. அந்த சந்தோஷம் இங்கே கிடைக்குதுன்னு. சரி ருக்கு, நம்ம கிளம்பலாமா? தம்பி, நாங்க புறப்படுறோம். அருக்காணி, ரமாமணி, ரோஜா, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் கிளம்புங்க, நல்ல நேரம் போயிட போகுது. முத்து, ரோஜா, சீக்கிரமே நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. நீங்க முந்திக்கிட்டீங்களே. முதல்ல எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா உங்க பொண்ணுக்கு என் பையன் தான் மாப்பிள்ள. அதனால என்ன, தம்பியோ தங்கச்சியோ சீக்கிரம் பெத்து கொடுக்குறோம். என்ன ரோஜா? அப்பா, இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. ருக்மணி அக்கா, உங்களை மறக்கவே முடியாது. இங்க இருக்கவங்க எல்லார் மேலயும் நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. அடிக்கடி வந்துட்டு போங்கக்கா. சொல்லியம்மா,
என்ன நீங்க? நானும் அப்பல இருந்து பாக்குறேன், நாங்க எல்லாரும் கலகலப்பா பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் குழந்தைய பாக்குறீங்க, பொண்ணுரங்கத்தை பாக்குறீங்க, குழந்தைய பாக்குறீங்க, பொண்ணுரங்கத்தை பாக்குறீங்க. உம்முன்னு இருக்கீங்க, பேசவும் மாட்டேங்கிறீங்க, ஒதுங்கியா இருக்கீங்க. என்னாச்சு? என்ன சொல்லியம்மா? ஏன் இப்படி முழிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சரியா கவனிக்கலையோன்னு அர்ச்சனா என்கிட்ட கோச்சுக்கோ. நீங்க கேட்ட மாதிரி நான் ஏசி எல்லாம் போட்டு கொடுத்தல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, புது இடம் இல்ல, நான் கொஞ்சம் சங்கோஜப்படுவேன். சரி, நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க புறப்படுறோம். ஏதோ சொல்ல போறோம். பொண்ணுரங்கோ, வீட்டுக்கு போற அவசரத்துல லக்கேஜ ரூம்லயே மறந்து வச்சிட்டேன். கொஞ்சம் வாப்பா, கூட மாட ஹெல்ப் பண்ணு. சரி மாமா, நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க மாமா. இந்தம்மா ருக்மணி, குழந்தை. செல்லுக்குட்டி, வாங்க வாங்க வாங்க. ஆமா, போலாம். லக்கேஜ் எல்லாம் ரூம்ல தானே இருக்குது. எந்த பேக் எடுக்குது? இவ்வளவுதானே? வேற எதனா இருக்குங்களா? என்ன வேற எதுவும் லக்கேஜ் இருக்குதா? எதுக்கு நீ தனியா கூட்டு வந்தீங்க? எல்லாம் குழந்தை விஷயமா பேசு. நினைச்சப்பா நீங்க குழந்தை விஷயமா பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதே, நானும் கூட வந்தேன். சொல்லுமா, நான் இப்ப சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறேங்க. குழந்தை பத்திரமா இருக்கணும். ருக்மணி நிலைய நினைச்சுதேன் நான் மறுபடியும் குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஆனா என் குழந்தைய எப்பெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் வந்து பாப்பேன். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? குழந்தைய நீ மறந்துடணும். இனிமே இது எங்க குழந்தைதான். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, இது என் குழந்தைதான். இதை நான் பாக்குறதுக்கு வரத்தேன் செய்வேன். தகப்பே நான் பார்க்க வர்றது தப்பா? தப்புதான். குழந்தைய வந்து நீ பார்க்க பார்க்க உனக்கு குழந்தை மேல பாசம் வந்துடும். மறுபடியும் குழந்தைய கேட்ப. எனக்கும் மனசு கேட்காம குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணும். அப்புறம் என் மருமகளுக்கு பிடிச்சு வந்துடும். பண்றோம், கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு எங்க அம்மா சொல்றதை கேளுங்க. எனக்கு ருக்மணி வேணும், அதுக்கு குழந்தை எங்க கூட இருந்தே ஆகணும். நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கஷ்டமா இருந்தா இப்ப கூட உனக்கு கெட்டு போகல. நாங்களும் இன்னும் வீட்டை விட்டு போகல. நீ உண்மையை சொல்லிட்டு குழந்தைய நீயே வச்சுக்கோ. ஆமாப்பா, உன் குழந்தைய நீ எடுத்துக்கோ. நாங்க ருக்மணியை தூக்கிட்டு போறோம். என்னது? ருக்மணியை தூக்கிட்டு போறீங்களா? ஆமாப்பா, நீ குழந்தைய வாங்கினதோ அவ பொணமா விழுவா, அப்ப தூக்கிட்டு தானே போகணும். ஏங்க, நான் இப்ப என்னங்க சொன்னேன்? என் குழந்தைய திருப்பி கொடுங்க நான் கேட்டேன். குழந்தைய பார்க்க தோணும் போது பார்க்க வரேன்னு தானே சொன்னேன். இத பாரு, நீ அடிக்கடி குழந்தைய பார்க்க வந்தா எப்படியும் ஒரு நாள் அப்படிதானே நடக்கும். அதனாலதான் சொல்றேன், குழந்தைய நீ கொடுத்துட்டா இனிமே உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. ஆமாப்பா, குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. இதுக்கு சம்பந்தமா? என்னால ருக்மணிக்கு அந்த பதிலெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுமா. சரிங்க, பேசாம நான் என்னோட மனச கல்லாக்கிக்கிட்டு இருந்துடுறேங்க. இனிமே என் குழந்தைய பாக்குறதுக்கு நான் வரமாட்டேங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? வேற எப்படி சொல்றீங்க? குழந்தைக்கும் உனக்கும்
எதிர்காலத்துல எந்தவித ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது. நீ எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தைய பார்க்க வர மாட்டேன்னு இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடு. ஏன்பா ஏன் தயங்குற? வாயால சொல்லிட்ட, அப்புறம் சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குற? அப்போ நீ மனப்பூர்வமா இதுக்கு சம்மதிக்கல, அப்படித்தானே? இல்லங்கம்மா, அப்படி இல்ல. குழந்தைய கொடுக்க உனக்கு விருப்பம் இருக்குல்ல? இந்தா குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடு. இந்தாப்பா, இந்தா புடி, குழந்தைய புடி. பச்சை குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்றீங்களே? இல்லைங்க, நான் என் குழந்தை மேலாம் சத்தியம் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு என்னங்க, நான் என் குழந்தைய பார்க்கறதுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே? நான் வர மாட்டேங்க, நான் வர மாட்டேன். நான் சொன்னதேமா ருக்குமணி உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக நான் என் குழந்தைய பார்க்க வர மாட்டேன். செல்லோ, இனிமே அப்ப உன்னைய பார்க்க வர மாட்டேன்டா. நான் வரவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. கொடுப்பா. மாமா, அர்ச்சனா, இந்த வர வந்துடு. வா. என்னாச்சு மாமா, ஏன் இவ்வளவு லேட்டு? பொண்ணுங்க தம்பிக்கு எங்களை அனுப்புறதுக்கு மனசே வரலமா, அதான் குழந்தைய பாத்துக்கிட்டே எங்களுக்கு பிரியா விட கொடுத்தாரு. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிக்கா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அண்ணே, எங்க குழந்தைய உங்க குழந்தைய நினைச்சு அடிக்கடி வீட்டுக்கு வந்து குழந்தைய பாத்துட்டு போங்கண்ணே. வராம இருந்துடாதீங்க. போயிட்டு வரேங்க. சரி, வரேன்க்கா. மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தாச்சு.
இன்னைக்கு ஒரே ஜாலி தான். தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. அப்பாடா. ஹலோ, டேய் இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல தானே இருந்தேன், அங்கே கேட்க வேண்டியதானே? சொன்னா கேட்க மாட்டியாடா? ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, இப்ப உனக்கு என்ன சைன் தானையா? நாளைக்கு காலைல வந்து போறேயா, தயவு செஞ்சு போன வை. செல்லம், இத வந்துடுறேன். மல்லிப்பூ ஏன் வச்சிருக்காங்க? இது என்ன பார்சல்? ஏன் இடத்துல வச்சாங்க? முந்திரி அல்வா எனக்காக தான் இருக்கும். அது என்ன இவ்வளவு கொஞ்சமா இருக்கு? கொஞ்சம் கஞ்சத்தனை பார்க்காம 2 கிலோ 3 கிலோ வாங்கிருக்கலாம்ல. என்னடா ஐயா இன்னைக்கு அச்சோ கதவை மூட மறந்துட்டனே. தோ மூடிட்டேன். என்னடா என்ன ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க போல இருக்கு? ஆமா ஐயா, இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல தான் இருக்கேன். உனக்கு அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன மூட் அவுட் பண்ணிடாத செல்லம். டேய் புருஷா புருஷா, எங்கடா பூவும் அல்வாவும்? தோ தோ எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க வச்சேன் தெரியலையே. என்னடா என்ன யோசிக்கிற? இப்படி எல்லாம் சொன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பாக்குறதுக்கு தானே நீ இப்படி போய் சொல்ற? ஐயோ இல்ல ரோஜா, நிஜமா உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பூவும் அல்வாவும் கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட் இரு, உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருடா, கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டியா? நீயும் அங்கே இருக்க வேண்டியதானே? சரியான லூசுடா நீ. அங்கேயேடா வச்சுட்டு வந்த? பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அங்க வச்சுட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தவன் நேரா நம்ம பெட்ரூம்க்கு வர வேண்டியதானே? அங்கேயேடா போனே நீ? இல்ல ரோஜா, நான் வீட்டுக்குள்ள வந்ததும் ரொம்ப தண்ணி தாக எடுத்துச்சா, அதான் தண்ணி குடிக்க போனேன். அப்படியே பார்சலை ஃப்ரிட்ஜ் மேல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, இந்நேரம் அந்த ரமாமணி அங்க டிஃபன் செஞ்சிட்டு இருப்பாளே. அவ கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் காலி, விட மாட்டான். டே போடா போய் பாருடா. டே போறேன். பொண்டாட்டிக்கு பூவும் அல்வாவும் குடுக்கறதுக்கு இவ்வளவு சிரமம் பண்றியே உன்னெல்லாம். சரி சீக்கிரம் போய் எடுத்து வந்துடுறேன். பாத்து வந்துடுறேன். எங்க காணோம்? ஒருவேளை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குமோ? இல்லையே. ஐயோ, இங்கேயும் காணுமே. இங்க பார்சல் இருந்தது யாராவது பாத்தீங்களா? ஐயா முத்து, ஏன் இப்படி கத்துற? எல்லாரும் இங்க தானே இருக்கோம், என்ன வேணும்? இல்ல, இங்க ஒரு பார்சல் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? இங்கயா? ஒரு பார்சல் இல்ல, 2 பார்சல் பார்த்தேன். ஆமா ஆமா, 2 பார்சல் தான். அது எங்க? ஆமா, அது நான் தான் எடுத்தேன். இதோ மல்லிப்பூ நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த டப்பால அல்வா இருந்தது, அதையும் நானே சாப்பிட்டேன். நீ தான் வாங்கிட்டு வந்தியா? நல்லா இருந்துச்சு தம்பி, நல்ல கடையில தான் வாங்கிருக்கேன். ஆனா அளவுதான் ரொம்ப கொஞ்சமா இருந்தது. அடுத்த வாட்டி வாங்கும் போது 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கு. ஒரு வாய் கூட பத்தவே இல்ல. ரோஜா, ஏய் வா 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 வா. பாரு, நீ அல்வா சாப்பிட்டியா? ரமாமணி, தீனி பண்ணாரும் என்ன ஏது நல்லா கேக்குறது இல்லையா? யார் யாருக்கு வாங்கி வந்திருக்காங்கறதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிடுவியா? இரு இரு, ஏன் இப்படி கத்துற? எதுக்கு கேட்கணும்? என்னன்னு கேட்கணும்? யாரை கேட்கணும்? இந்த வீட்ல எனக்குன்னு ஒதுக்குறது இந்த இடம் தான். இந்த ஃப்ரிட்ஜ் மேல எது வச்சாலும் அதை நான் தான் எடுத்து சாப்பிடுவேன், தெரியாத உனக்கு? இதுல வேற சாப்பிட்டது தப்புன்னு என்ன திட்டுற. உன்ன எல்லாம் உன்ன சொல்லணும். ரோஜா நில்லு. ரோஜா 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 ரோஜா. ஐயோ சாரி ரோஜா, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவசரத்துல மறந்துட்டேன்டி. எனக்கு வேற இது புதுசு இல்லையா, அதான் இப்படி மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடுறேன். சாரிடா செல்லம். சும்மா நிறுத்துறா. எனக்கு வாங்கிட்டு வந்த பொருளை என்கிட்ட வந்து கொடுக்க துப்பில்ல.
நீ எல்லாம் ஒரு புருஷன். இல்ல ரோஜா, அது வந்து நீ அத மறந்தல. இன்னைக்கு உனக்கு படுக்க ஹால்ல தான். ரோஜா 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 ப்ளீஸ் ரோஜா. என்ன ரோஜா 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 ப்ளீஸ் ரோஜா ரோஜா போனே. ரோஜா ரோஜா இந்த ரோஜா 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 ப்ளீஸ் கதவு தர ரோஜா. ரோஜா ரோஜா ச்சே சொதப்பிட்டனே. ஐயோ, அல்வா மல்லிப்பூவும் கை மாறி ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. தம்பி முத்து, இங்கேயாப்பா தூங்க போற? அக்கா வேணா உனக்கு ஃபேன் எடுத்துட்டு வரட்டா? இப்ப ரொம்ப முக்கியம், போங்க. சரி சரி, நான் போறேன். வீட்டுக்கு வந்து வாழ்றதுக்காக தான் இத்தனை நாள் நடிகை மைனாவா நடிச்சு அத்தையும் மச்சானையும் ஏமாத்திருக்கோம். மைனாவா நடிக்கும்போது நான் இவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு ஃபர்ஸ்ட் கடமை, நெக்ஸ்ட் தான் ஹஸ்பண்ட். இவங்களா போகல, செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன். நான் மைனாவா நடிச்சு இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்ததுனால தான் இவங்க என்னை ஏத்துக்கிட்டாங்க. கடவுளே, நம்ம மைனாவா நடிச்சது எக்காரணத்து கொண்டும் இவங்களுக்கு தெரியவே கூடாது. கடவுளே, என் மருமகளை நாங்க இது வரைக்கும் எவ்வளவோ கொடுமை பண்ணிட்டோம். இதுக்கு மேல என் மருமக இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும். அப்பா, என் மருமகளுக்கு எவ்வளவு திருஷ்டி பாருங்க. உள்ள போமா, எங்க உள்ள கூட்டிட்டு போங்க. உள்ள வா சங்கரி. வாமா, உள்ள வா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.